இன்னைக்கு நம்ம 2022 வெளியான ஹியூமன் ஸ்னேக் வார் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ஸ்னேக்கோட ஃபேண்டசியை வெறித்தனம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தப்பாகி பல பாம்புகள் உருவாயிரும். ஸோ இதிலிருந்து நம்ம ஹீரோன் அவனோட குழந்தை ஒய்ஃப் இவங்கள தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறடியாங்க, இது உங்கள் பியர் மைன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடியை தான் காமிக்கிறாங்க. இந்த லேடி தான் இந்த ஃபேக்ட்ரிக்கான ஓனரும் கூட. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்னேக் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி பண்ணிட்டு அந்த ரிசர்ச் ஃபெயில் ஆயிருக்கும். பட் அந்த பாம்பால் இப்போ கொல்லணும்ல, அதை கொல்றதுக்கு தான் இப்போ ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க எவ்வளோதான் கெமிக்கல்லாம் ஊற்றி பார்த்தாலும் அந்த பாம்பு வந்துட்டு இறக்கவே மாட்டேங்குது. ஸோ இதனால அந்த லேடியும் அந்த கம்பெனியோட மேனேஜர்கிட்ட நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ அந்த பாம்பை கொன்னாகணும், அப்படி நீ கொல்லாட்டி உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மேனேஜரும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் நிற்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே இவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பேக்ரவுண்டில் சொல்லிட்டு, அண்ட் அதே சமயத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுது. அண்டர் கிரவுண்டில் எதுக்கு போகுதுன்னா, இப்போ இவங்க இந்த பாம்புக்கு அந்த கெமிக்கல் ஊற்றிருப்பாங்க இல்லையா, அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பாம்புங்க வந்துட்டு இவங்க நினைக்கிற மாதிரி 10-11 கிடையாது. இவங்க அழிக்கணும் அப்படின்னு நினச்சி ஊற்றின கெமிக்கலால் அது பலவிதமாக பெருகி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அந்த பாம்பு இதாக இருக்குது. அண்ட் அந்த பாம்புகளுக்கெல்லாம் நடுவில் ஒரு பெரிய பாம்பு இருக்கு, இதுதான் அதுங்களுக்குலாம் அரசர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இப்போ அந்த லேடியை தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இனி ஒரு மேனேஜரும் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஒரு ரூம்குள்ள. அப்பன்னு பார்த்தா அந்த பாம்பு அந்த மிஷின்லாம் ஃபெயில் ஆகி அந்த பாம்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. அந்த பாம்பு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் சரமாரியாக தாக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அது லட்சக்கணக்கில் இருக்கிறனால இவங்களாலையும் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. அந்த சின்ன பாம்பு எல்லாம் வந்து கடிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பெரிய பாம்பை வெளியே எட்டி பார்த்து அங்கே இருக்கிற ஒருத்தரையா போட்டு தள்ளிட்டு வருது. அண்ட் அப்போ தான் இந்த மேனேஜர் உள்ள ஆடிட்டு இருப்பான்ல, அவரையும் அந்த பாம்பு பார்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பல பேத்த கொண்டு இருக்கும். ஆனால் அப்படியே அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவன் வெளியே எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ அப்படி பார்க்குறப்பதான் அந்த பாம்பு வந்துட்டு இந்த லேடியவே குறுன்னு பார்க்கறத அவன் பார்த்துருப்பான். அண்ட் அப்போ அவங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவனுக்கு பேச்சு வந்திருக்காது, மூச்சு வந்திருக்காது. அந்த பாம்பு அதுக்குள்ள அந்த லேடியை சாப்பிட்ருக்கும். அண்ட் சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மேனேஜர் கிட்ட தான் வந்திருக்கும். அண்ட் அந்த மேனேஜரையும் விட்டு வைக்காம கரெக்டாக சாப்பிட வரேன், ஏன்னு தெரியல அந்த மேனேஜரை குறுன்னு பார்த்துட்டு அந்த பாம்பு அவனை சாப்பிடாம அங்கேருந்து போகவும் செஞ்சிருது. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. அந்த பாம்பு வந்துட்டு வெளியே தப்பிச்செல்லாம் ஓடுவாங்கல்ல, அந்த தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு புடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொன்னும் போட்டுருது. அண்ட் அப்படியே அவங்க எல்லாத்தையுமே ஒரு வாயில முணுங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பு அந்த கதவை உடச்சிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சு அப்படியே அந்த டைட்டில் கடை போட்டு மூவி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் தான் ஹீரோவோட பொண்ணு, ஹீரோட ஒய்ஃப் எல்லாருமே இருந்துட்டு வருவாங்க. அவங்களாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு அப்போ தெரியல அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் அந்த பாம்பெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டு இன்னொரு ரூமில் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டால் அந்த மேனேஜர் தான். அந்த மேனேஜர் கூப்பிட்டு இப்படி இந்த ரிசர்ச் ஃபெயில் ஆயிடுச்சு மேம், அந்த பாம்பெல்லாம் வெளியே வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருச்சு, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பாம்பு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அவனையும் ஏதோ ஒரு பாம்பு பார்த்துருது. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனை அதே இடத்துல கொன்னும் போட்டுருது. ஸோ இப்போ அவ்வளோதான் மேனேஜர் கதை அதோட முடிஞ்சும் போச்சு. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஹோட்டலில் தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த ஓனர் லேடி இருக்கா பார்த்தீங்களா, வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த பிரச்சனையை நம்ம இல்லீகலாகவே முடிச்சிடணும், இது வெளியே எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த ஹோட்டல் இருக்கிற யாருக்குமே இதை நம்ம தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே இடத்துல இப்போ ஹீரோ வந்துட்டு அவன் ஒய்ஃபோட சேர்ந்து அந்த டோரை திறந்து பார்த்தா பெட்டில் வந்துட்டு ஹீரோவோட குழந்தை பக்கத்தில் ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றுட்டு இருக்கும். அந்த பொண்ணு கொஞ்சம் அசைஞ்சா கூட அந்த பாம்பு இப்போ அந்த பொண்ணை கொன்றும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்தி எப்படியோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்து கம்ப்ளைண்டும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இப்படிலாம் பாம்பு வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் இன்னொரு சைடு ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாகவும் பாம்பு வந்துடுது. ஆனால் அதே சமயத்தில் டாய்லெட் குள்ள இருந்தாலும் நிறைய பாம்பு வரவும் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்க ஹீரோவும் போய் அங்கே கீழே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ இருங்க சார் நான் என்னாச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்கே இருக்கிற எல்லா மொபைலும் ஒரே டைமில் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே பாம்பு போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியும் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அங்கே பல பாம்புகள் வர ஆரம்பிக்குது. அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொல்லவும் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி கொண்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பாம்பு மட்டும் அங்கே இல்லை, பல பெரிய பாம்புகளும் வந்திருக்கு. அதோட அந்த ராட்சச பாம்பு வந்திருக்கு. எல்லாருமே இப்படி கூட்டத்தோட ஓடிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவன் ஃபேமிலியை தொலைச்சிருப்பான். அந்த ஃபேமிலி வந்துட்டு இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள விடாம அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா காலையும் பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரும் அதே இடத்துல இறந்து விழுகிறாங்க. அண்ட் அந்த பாம்பு
பாம்பு எல்லாமே ரொம்பவே பாய்சனஸாக இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயுமே இறந்துடுறாங்க. அண்ட் சில பேர் கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்க ஹீரோ இப்போ அவன் ஃபேமிலி தொலைச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு பொண்ணு வந்து அந்த கதவை தட்டுவா, அதாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. இவங்களாம் டோரை வந்துட்டு உள்ளே ஷட் பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஹீரோ அவன் ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருவான். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அப்போ தான் அந்த பெரிய பாம்பு எழுந்திரிச்சு அந்த வாழை வச்சு ஒரே அடி அப்படி அடிச்சதில் அங்கே இருக்கிற கண்ணாடி எல்லாமே செதறிடுது. மறுபடியும் அந்த க்ரௌடெல்லாம் கலைஞ்சு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிடுவான். ஸோ இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும்போது தான் அங்கே பல லட்சக்கணக்கான பாம்புகள் மறுபடியும் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்படி உள்ள வந்த உடனே பல பேத்த கடிக்குது. எல்லாருமே அதே இடத்துல செத்து விழுகிறாங்க. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு அந்த ஹோட்டல்லே இருக்கிற ஒரு பார்ட்டி பண்ணுற இடத்த காமிக்கிறாங்க. அண்ட் அங்கே பல பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கறி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே பாம்புகள் பூந்துருது. எங்கரையாடா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தோட கழுத்தையும் பிடிச்சி கழிச்சு அதே இடத்துல எல்லாத்தையும் கொல்லவ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இவங்க எல்லாம் ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த பாம்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் அந்த பெரிய பாம்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய பாம்பை விட சின்ன பாம்பெல்லாம் இருக்கும், அந்த பாம்பும் நிறையாவே வந்துருச்சு. ஸோ அப்படி வந்து அந்த பாம்பு செதிலில் விரிச்சு காமிக்குது. ஆனால் இப்படி நடந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒருத்தன் மோதிடுவான். அப்படி மோதனால ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அண்ட் இப்போ அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ அவன் முன்னாடி வந்துட்டு ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கும். அந்த பாம்பை பிடிச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் அடித்து துவைச்சு அதே இடத்துல அந்த பாம்பை கொன்னும் போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடக்கும்போது தான் ஃபேமிலியை தொலைச்சது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படி அவன் அந்த ஃபேமிலி தேடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி கேட்கும். அதை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவன் அம்மா வந்துட்டு அவன் காலை பிடிச்சி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு இப்போ மனசு கேட்கல. ஸோ அவங்களையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி ஆக தான் பல பேர் வந்துட்டு இங்கே உள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்படி எல்லாருமே இங்கே உள்ளே இருந்துட்டு இருக்க அந்த லேடி அண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோ வந்துட்டு கதவை தட்ட ஆரம்பிப்பான், இப்படி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சரி அந்த செக்யூரிட்டியும் கதவை திறக்கலாம் அப்படின்னு போனால் லேடி வந்துட்டு இப்போ நீ கதவை திறந்தேன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவனும் அவன் ஒர்க் போட்டிருப்பான் இல்லையா அந்த ஷர்ட்டை கழட்டி அந்த லேடி மூஞ்சிலே இருந்துட்டு போய் அந்த கதவை திறந்து அவங்களை காப்பாற்றவும் செய்கிறான். ஸோ அப்படி காப்பாற்ற உடனே ஹீரோ அவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஹீரோலாம் உள்ளே வந்தோடனே நான் என் ஒய்ஃப்லாம் தேடி போகணும், என் ஒய்ஃப் மட்டும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறான். ஒய்ஃப் இங்கே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ ஒய்ஃபை தேடி போகிறான். பட் எல்லாருமே அவனை தடுக்கிறாங்க. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்காம நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒய்ஃபை தேடியும் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போனவன் பல ஹோட்டல் ரூம்குள்ளே போகிறான், பல இடத்துக்கு போய் பார்க்குறான். பட் அவன் ஒய்ஃபை என்ன ஆனாலும் அவனால் கண்டே பிடிக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல. அண்ட் இப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பல பாம்பை அவன் பார்த்துருப்பான், பல பாம்பை கொண்டிருப்பான். இது எல்லாத்தையுமே செக்யூரிட்டி கேமராவில் இங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி லிஃப்ட் ஏறலாம் அப்படின்னு ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அங்கே ஒருத்தர் இறந்து கிடப்பான். சரி இறந்தானே கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ள இருந்து பாம்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த பாம்பையை பிடிச்ச லிஃப்ட்டுக்குள்ளேயே அடி நடிச்சு அதே இடத்துல கொன்னும் போட்டுடுறான். ஸோ இது வரைக்கும் ஹீரோ மற்ற யாருமே இங்கே விஷத்தால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்களையும் குழந்தையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஓரத்தில் பயந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாம்புன்னு சொன்னால அந்த பாம்பு வந்துடும். ஸோ அப்படி பாம்பு வந்து இவங்களோட சூட்டு இங்கே தான் இருக்குது, இவங்க உடம்போட சூடை கண்டுபிடிச்சி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்குது. ஃபைனலி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து கத்த இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிரும். ஸோ கண்டுபிடிச்ச இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்யூரிட்டி ரூமில் போயிட்டு அங்கே இருக்கிற கேமராலாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் ஒய்ஃப்லாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியவும் வருது. நான் அதே செக்யூரிட்டி கேமராவில் பல இடத்துல பாம்பு இருக்கிறது ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கரெக்டாக அந்த பாப்பாவை கடிக்க வர ஹீரோ கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அந்த பாம்போட வாயில் ஒரு கம்பி மாதிரி வச்சு அவ்வளோ பெரிய ஜன்னல்லேருந்து அந்த பாம்பை கீழேயும் தள்ளி விட்டுருவான். ஸோ அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் ஹீரோ வந்தனால தான் இப்போ இவங்களும் உயிர் பிழைச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே ஹீரோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாதான் அவங்க பொண்ணு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறா. அதாவது அங்கே அவங்க மட்டும் மறைஞ்சிருக்க மாட்டாங்க, அங்கே பல பேர் மறைஞ்சிருப்பாங்க. ஹீரோவோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இப்போ என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. உடனே ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இவங்க ரூமில் இருந்தாங்கல்ல அந்த லேடியோட ரூமில் அங்கே போக ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி போகிறப்பவே பல பாம்புகள் வர ஆரம்பிக்குது, பல பெரிய பாம்புங்க இவங்களை வேட்டையாட வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதுக்கிட்ட எவ்வளவோ போராடி பார்க்குறான். பட் ஹீரோவால் ஒன்றுமே முடியல. ஸோ இவங்களும் பயந்து அப்படி இப்படின்னு ஓடி வந்து இந்த ஜன்னல் கிட்டலாம் இந்த ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க, அது மேலே ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று அந்த ஷட்டரை மேல் நோக்கி அந்த சைடில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுற மிஷினில் வரதான். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பாம்பு வந்து ஒரு கத்து அங்கே இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா பயந்து கீழே விழுந்துடும். இவங்களும் பொறுமையாக மிச்சம் இருக்கிறவங்கலாம் அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அந்த மிஷினில் உட்காந்துட்டு அந்த மிஷினை இப்போ மேல் நோக்கி செலுத்துவாங்க. அந்த மிஷினும் கொஞ்சம் மேலே போகும். பட் என்னாச்சு அப்படின்றதே தெரிஞ்சிருக்காது. அந்த மிஷின் வந்துட்டு ஓவர் வெயிட் காரணமாக அதே இடத்துல
வெடிச்சு சதறி இருக்கும். அந்த மிஷினோட ஃபேட் பார்ட்ஸ் எல்லாம் வெடிச்சு சதறி இருக்கும். ஸோ இதனால் அவங்க மேலே போகாமல் அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டு மேலே அந்த கண்ணாடி இருக்கும், அதில் தட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோவோட லக்கா அப்படின்னு என்னன்னு தெரியல, மேலே தான் அந்த லேடியோட ரூம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இப்போ இந்த ஹீரோ ஹீரோயின் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் தான் இருப்பாங்க. அவங்க மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ராட்சச பாம்பு வந்து ஹீரோவை கரெக்டாக அந்த இருக்கிற இடத்துல ஒரு முட்டை அந்த மிஷின் கீழே விழுந்துருது. ஹீரோ மட்டும் ஹீரோயின் கையை பிடிச்சிருப்பாங்க. மேலே அந்த செக்யூரிட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பான். ஸோ அப்படி பிடிச்சனால யாருமே கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. ஃபைனலி எல்லாரும் மேலேயும் வந்துருவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே மேலே வந்துட்டு அவ்வளோதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பில்டிங்கை ஒரு செகண்ட் குலுங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ராட்சச பாம்பு அந்த பில்டிங்கையே சுற்றி நிற்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அப்படியே எங்கள் கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு அந்த ராட்சச பாம்பு இப்படி பண்ணனால. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வருஷத்தால் எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இன்க்ளூட் ஹீரோவோட ஒய்ஃபும் சரி தான். எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குதான் அங்கே இருக்கிற ஒருத்தன் இது எல்லாமே ரிசர்ச்சால் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதாவது இந்த பாம்பு எல்லாமே ரிசர்ச்சால் இந்த லேடி தான் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ அவன் கண்டுபிடிக்கிறான். அண்ட் கண்டுபிடிச்சா அவன் மட்டும் பார்த்துக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீரோ கிட்டே கொடுத்துட்றான். ஹீரோ கடுப்பாய் அந்த லேடி இப்போ கொல்ற ரேஞ்சுக்கு போயிடுறான். அண்ட் அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த லேடிக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் அப்போ தான் அந்த லேடி இப்போ இதுக்கு எல்லாத்துக்கான வேக்சின் எங்கிட்ட இருக்கு, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ மற்றவங்க எல்லாத்துக்குமே வேறு வழி இல்லை இல்லையா, அவள் சொல்கிறதா கேட்டாங்கணும். அண்ட் அப்போ வந்துட்டு அந்த லேடி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது என் பாய் ஃப்ரெண்டு உங்கள் கூட வருவான், அப்படி வந்தால் தான் நான் மருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற இடத்த சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே அதுக்கு சம்மதிக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் டைம் கிடைக்கிற நேரம் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நீ மட்டும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி கிளம்பினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியும் போகிறாங்க. வழியில் பல பாம்பு இருக்குது. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே கேட்டிருப்பாங்க யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்ற போது ஒரு 6 பேர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க டார்ச் அடிச்சுட்டு போக போக இவங்க உயிரவே பணம் வச்சு தான் போகிறாங்க. ஏன்னா இதை விட்டு அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. ஹீரோ எப்படியாச்சும் அவன் ஒய்ஃபை காப்பாற்றி ஆகணும், மற்ற யார் எஃபெக்ட் ஆனாலும் இதை நம்ம காப்பாற்றி ஆகணும், ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னேறவும் ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த பில்டிங்கோட பவர் ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணலாம் அங்கே லைட்டும் வந்துடுது. ஸோ லைட்டு வந்தனால அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இன்னியுமே கடுப்பாயிருது. கடுப்பாய் அங்கே ஒரு கத்தும் பாருங்க. அப்படி கத்துறனால பல பாம்புகள் இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க இருக்கிற ரூம் ஃபுல்லாமே பாம்புகளாக இருந்திருக்கும். அந்த பாம்புங்க எல்லாமே இவங்க மேலே விழுந்திருக்கும். பட் நல்ல வேலையாக அவங்க யாருக்குமே எதுவும் ஆகாமல் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டானிக், அதாவது அந்த மெடிசன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெடிசன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பெரிய பாம்புங்க எல்லாமே இப்போ வந்து இவங்களை ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சது இல்லாமல் அங்கே இருக்கிற ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு கீழே நசுக்கிறோம். இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. இந்த கிச்சன்லேருந்து அப்படியே தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க அந்த ஹீரோயினோட, அதாவது அந்த ஓனர் லேடியோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் இங்கே எல்லாத்தையும் மாட்ட வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இவங்க எல்லாருமே இப்போ இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இதுக்குள்ளே தான் இருந்தாங்கணும். இதை விட்டு இவங்களால வெளியவும் போக முடியாது. ஸோ இப்போ இந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதே இடத்துல ஒளிவு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி ஒளிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பை வந்துட்டு ஏமாத்தவும் ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த லேடி ஓனர் இருப்பான் இல்லையா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. அப்போ இவங்க எல்லாருமே இறந்து கிடப்பாங்க படியில் நிறைய பேர். இவங்க எல்லாரும் இறந்து போக நானும் ஒரு விதமான காரணம் ஆயிட்டேனே அப்படின்றத நினச்சி அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஸோ இப்படி இங்கே சீனை கட் பண்ணிட்டு உள்ளதான் காமிக்கிறாங்க, அதாவது அந்த கிச்சனை. ஸோ அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அவங்களை விட மாட்டேன், வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த கிச்சன் கீழே தான் இருந்திருப்பாங்க. அந்த பாம்புக்கு மறைஞ்சு விளையாட்டும் காமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க உயிர் பயத்தில் இருக்காங்க. பட் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இவங்களோட விளையாடுற மாதிரி சுற்றி இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கும். பட் ரொம்ப நேரம் ஆகி அந்த பாம்பால் எதுவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால அங்கே நிறைய சிக்கன் பீஸ் இருக்கும், பச்சைக்கறி அப்படியே வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுது. அது அப்படி கிளம்பி போன உடனே தான் இவங்க எல்லாத்துக்கும் மூச்சே வருது. எல்லாரும் இப்போ வெளியவும் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் போயிருக்காது, அதே இடத்துல தான் திரும்ப இருக்கும். இவங்களை கடிக்கவும் வர ஆரம்பிக்கும். அப்படி கடிக்க வர ஆரம்பிக்கிற போது இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஒரே வழியாக அந்த பாம்பு கூட சண்டை போட்டு தான் ஆகணும். அண்ட் அப்போ ஹீரோவும் அந்த கம்பி வச்சு எவ்வளோ சமாளித்து பார்க்குறான். பட் அவனால் முடிஞ்சிருக்காது. ஹீரோவை இப்போ அந்த பாம்பு கீழே தள்ளி விட்டுருது. ஸோ அப்படி கீழே தள்ளி விட்டோன்னே அந்த பாம்பு வந்துட்டு மற்றவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பொண்ணு இன்னொருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டோருக்குள்ளே சாத்திக்க இப்போ அந்த பொண்ணை கடிக்க அந்த பொண்ணை கடிக்க வரப்போ அந்த பொண்ணு இப்போ அங்கேருந்து தப்பிச்சிருவா. ஸோ அங்கே ஒரு சமையல்காரர் இருப்பான். அவன் கத்தி எடுத்து அந்த பாம்பை அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அந்த பாம்பு அவனை கடிக்க வரதா போய் ஒரு இரும்பு மிஷின்குள்ளே மாட்டிக்கும்.
ஸோ இதுதான் சான்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செக்யூரிட்டி மற்ற எல்லாருமே சேர்ந்து அதை அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறப்போ அது வாழை வச்சு ஒரு அடி இவங்க எல்லாரும் சதறிடுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவையே அது இப்போ கடிக்க வரும். ஸோ அப்போ மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு இருக்க. ஃபைனலி அந்த ஓனர் பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஓனரோட பாய் ஃப்ரெண்டு, அவனும் அந்த இடத்துக்கு அரைவேன் அந்த கதவை திறந்து விடுறான். எல்லாருமே இதான் சான்ஸை நம்ம ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த விஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல்கார மேலே பட்டுரும். அவன் மட்டும் அங்கே இருந்து நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி இவனை உள்ள வச்சு சாத்திக்கிட்டு நானும் அந்த பாம்பா பார்த்துடலான்னு சொல்லி அந்த பாம்பு இவனை கடிக்க வரப்போ அந்த கோடாலி வச்சு ஒரே போட அந்த பாம்பு 2 துண்டா அதே இடத்துல போயிருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவனும் சேர்த்துட்டான். அதே சமயத்தில் அந்த பாம்பு அதே இடத்துல இறந்தும் போயிருச்சு. ஸோ அப்படி இருக்க மற்ற எல்லாருமே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக போக கரண்ட் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே நார்மலாக தெரியுது. இவங்க ஃபைனலாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அந்த லேடியை மிரட்டுறாங்க. அதாவது உன் பாய் ஃப்ரெண்டை அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு எங்களை கொல்ல ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கழுவி ஊற்றிட்டு, அதாவது அந்த லேடியை கழுவி ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் வேக்சினும் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கட்டத்திலேயே இருக்காங்க. ஸோ இப்போ தான் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரது இவங்களுக்கு தெரியுது. பட் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா அது கவர்மெண்ட் அனுப்பிச்சது, கவர்மெண்ட் நம்மளை பார்த்துருச்சு, அவ்வளோதான் நம்ம காப்பாற்றி நம்ம உயிர் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஹெலிகாப்டர் லைட்டாக திசமாக இருது. அண்ட் அப்போ தான் தெரியுது அந்த ஹெலிகாப்டர் யாருக்கு வந்திருக்குன்னா அந்த ஓனர் லேடிக்கு வந்திருக்கும். இப்போ அந்த ஓனர் லேடியும் அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி ஓடிட்டு இருக்க அந்த ஓனர் லேடி இருப்பா பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை ஒரு எஜ்ஜுக்கிட்ட வந்து தள்ளி விட்டுருவா. ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீ எனக்கு லாயலாக இருக்கிறது பதிலாக அவங்களுக்கு லாயலாக இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அவ்வளோ உயரத்தில் இருந்து ஒரே தள்ளு, அவ்வளோதான் அவன் கீழே விழுந்து இறந்தும் போயிடுவான். இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா சருன்னா அதோட மாடிக்கு தான் போகிறான். எங்கன்னா இந்த பில்டிங்கோட மாடிக்கு போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் உட்காந்துருப்பான பைலட்டு அவன்கிட்ட ஆர்டர் போட்டு சீக்கிரம் இந்த ஹெலிகாப்டர் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்தில் அந்த ராட்சச பாம்பு இப்போ இவங்க இருக்கிற இடத்த பார்த்துருது. இப்போ இவங்களாம் ஒரு சைடு பயந்து ஓடிட்டு இருக்க அந்த கன்னை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கன்னை அந்த வாட்ச்மேன் எடுத்துருவான். இப்போ இவங்க மேலே வந்ததுக்கப்புறம் அந்த பைலட் இருப்பான் பார்த்தீங்களா, சீக்கிரம் எடு ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிருக்கிற பேக்குள்ள ஒரு வெள்ளை பாம்பு இருந்திருக்கும். அது அந்த பைலட்டை ஒரே போடு, அவ்வளோதான் அந்த பைலட் அந்த இடத்துலயே இறந்தும் போயிடுவான். இப்போ இந்த வெள்ளை பாம்புக்கு ஹீரோயின் மட்டும்தான் இங்கே இருப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோயினும் பயந்து பின்னாடி போயிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு கேட்ட மாதிரியே பின்னாடி போயிருப்பா. பட் அந்த பாம்பு ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஒரு சீரை அவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த ஹீரோயின் இல்லை அந்த லேடி ஓனர் வந்து விழுந்து இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ இப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இப்போ எல்லாருமே மேலே வந்துருவாங்க. அதாவது ஹீரோட ஒய்ஃபு, ஹீரோட குழந்தை, அதே சமயத்தில் அந்த செக்யூரிட்டி மேனு எல்லாருமே மேலே வந்துருவாங்க. மேலே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்க அந்த பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்கும். வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு கத்து பாருங்க, கீழே இருக்கிற லட்சக்கணக்கான பாம்பு எல்லாமே மேலே வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மேலே வரப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த பாம்பா நம்மளான்னு பாத்திரலாம்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பாம்பையும் சதைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக சதைச்சு அந்த பாம்பை எதையுமே மேலே வர விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு முடிஞ்சிருக்காது. அப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பெட்ரோல் எடுத்து அந்த பாம்பு மேலே எல்லாத்துலேயும் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் ஹீரோ அவன் கன் எடுத்து ஒரு சுடு அந்த பாம்பு எல்லாமே அதே இடத்துல இறந்து போயிடுது. இப்போ அந்த பெரிய பாம்பு மட்டும் தான் உயிரோடு இருக்கு. அண்ட் அந்த பெரிய பாம்போட குட்டி எல்லாமே இப்போ இறந்து போச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பெரிய பாம்பு இப்போ ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கு. ஸோ அக்ரெசிவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வேற வழியே இல்லை, இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா ஹீரோ டிசிஷன் எடுத்தாகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இவங்க பல தடவை போராடி இருப்பாங்க. என்னன்னா கண்ணை வச்சு சுட்டு பார்த்துருப்பாங்க, கோடலியில் அடிச்சு பார்த்துருப்பாங்க. பட் அந்த பாம்போட ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால இவங்களால எதுவுமே அதை பண்ணியிருக்க முடியாது. ஹீரோ வந்துட்டு இந்த கண்ணை இதை வச்சு நீ டைவர்ட் பண்ணத பாம்பே, நான் அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் உயிரை பணைய வைக்க போயிருப்பான். பட் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு விட்டுருக்க மாட்டா. ப்ளீஸ்ப்பா போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பா. பட் ஹீரோவும் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு ஃபைனலி அந்த ஹெலிகாப்டர்லேயே ஏறிடுவான். பட் அந்த ஹீரோ வந்துட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறினதுக்கு அப்புறமும் விடலை. அந்த வாட்ச்மேன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த வாட்ச்மேனை ஃபஸ்ட்டு அந்த பாம்பு கொண்டு முடிச்சிடும். அதாவது அந்த வாட்ச்மேன் சுட்டுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த பாம்பு அந்த வாட்ச்மேனை கொன்றும். அப்படி கொண்டதுக்கப்புறம் இப்போ அந்த ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு அந்த பாம்பு முன்னாடி இருந்து கத்த ஆரம்பிச்சிருப்பா, எங்கள் அப்பா விட்டு ப்ளீஸ்னு. அப்போ அந்த பாம்பு வந்துட்டு அந்த ஹீரோவோட பொண்ணை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போக ஹீரோ வந்துட்டு என் பொண்ணையே சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெலிகாப்டர் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அந்த பாம்பு வாய்க்குள்ளேயே விட்டுருவான். அவ்வளோதான், அந்த பாம்பு அதே இடத்துல இறந்து போயிடும். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான். ஸோ அப்படியே அந்த ஸ்டோரி முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல போட்டுங்க. ஸோ இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பியாண்ட் மைண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.